ரேவதி அக்கா ஆபீஸ் போறேன்னு போனாலே இப்ப அங்கதானே இருப்பா. ஆமா அங்கதான் இருப்பா. எதுக்கும் மாமாக்கு போன் பண்ணி கேளுங்களேன், ரேவதி அக்கா வந்துட்டாளா இல்லையான்னு. அவ அங்க போகாம எங்க போறா சுவாதி? இல்ல மாமா, அக்கா கோவத்துல அங்க போகாம வேற எங்கேயாவது போயிட போறா, அதான் கேட்க சொல்றேன். சரி கேக்குறேன். அப்படியே கொஞ்சம் ஸ்பீக்கர்ல போடுங்க மாமா. சரிம்மா. சொல்லுங்க. சகல எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேங்க. நீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சகல ரேவதி அங்க வந்திருக்காளாப்பா? வந்துட்டாங்க. இங்கதான் இருக்க. இல்லப்பா, அவ இன்னும் கோவத்துல தான் இருக்காளா இல்ல உங்ககிட்ட நல்லபடியா பேசினாளா இல்லையான்னு கேட்கதான்ப்பா போன் பண்ணேன். கொஞ்சம் கோவமா தாங்க இருக்கா. போக போக எல்லாம் சரியாயிடும். அதான்ப்பா எங்களுக்கும் வேணும். ரேவதி உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீயும் அவளும் சேர்ந்து பழைய மாதிரி சந்தோஷமா வாழணும்ப்பா. அதான் எங்க பிரார்த்தனை. அதுவும் சீக்கிரமாவே நடக்குங்க. சகல அத்தை இங்க ரேவதிக்கும் அந்த வீணா போனவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. அது நினைச்சாதான்ப்பா கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. அவங்க நினைக்கிறதுல எதுவும் நடக்காதுங்க. நான் எதையும் நடக்க விட மாட்டேன். சகல எங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குப்பா. இருந்தாலும் மனசுல பட்டதா சொன்னேன். சரிப்பா, ரேவதியை பாத்துக்கப்பா. வச்சிருவா? சரிங்க. போதுமா? எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஃபைலை ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டு இருக்கு மேடம். செய்யுங்க செய்யுங்க. என்ன பிரியா, ரேவதி சீட்டுக்கு போய் அங்க இருக்க ஃபைல்ல ஏதோ மாத்தி வச்சுட்டு வர போல. என்னத்த மாத்தி வச்ச? நாளைக்கு ரேவதி ஏதோ பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கொடுக்க போறதா சொன்னால. ஆமா, அந்த ஃபைல்ல தான் நான் குழப்பத்தை உண்டு பண்ணிருக்கேன். அதோட டீடைல்ஸ் எல்லாம் மாத்தி வேற ஒரு ப்ராஜெக்ட உள்ள வச்சுட்டேன். இப்ப அந்த ஃபைல் தான் அங்க இருக்கு. நாளைக்கு அவ தப்பான பிரசன்டேஷன் பண்ண போறா. வரவங்க எல்லாரும் அவளை கேலி பண்ணி அவளை அசிங்கப்படுத்த போறாங்க. அதனால எம்டி கோவப்பட்டு அவளை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டி வேலையை விட்டே அனுப்பிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் என் ரூட் கிளியர் ஆயிடும். எப்படி என் ஐடியா? ஏய், உனக்கு கிரிமினல் மூளடி, பக்காவா பிளான் போட்டிருக்க. பின்ன என்ன, நான் ஒரு ரூட்ல போலான்னு பார்த்தா இவ தேவையில்லாம என்னோட ரூட்ல குறுக்க வரலாமா? ஆக்சுவலா அவ திட்டம் போட்டு ஒன்னும் வரல. இருந்தாலும் இந்த பிரியாவோட ரூட்டை கிராஸ் பண்றவங்கள சும்மா விடுறது என்னோட பழக்கம் இல்ல. அவ தெரிஞ்சு கிராஸ் பண்ணாலோ இல்ல தெரியாம பண்ணாலோ ஏன் வழியில இடைஞ்சல் பண்ணா தூக்கி எறியறது தான் என்னோட வழக்கம். சூப்பர் டி. நாளையோடு இந்த ரேவதி ஒளிஞ்சா காத்துட்டு இருந்தவ நான். இவ நேத்து வந்தவ. இந்த எம்டிக்கு விவசாயே இல்ல. என்ன கண்டுக்காம அவ அழகுல மயங்கி கிடக்குறாரு. சோ அந்த ரேவதி அவளை அறியாமலே அவ எனக்கு எதிரி ஆயிட்டா. எனக்கு வேற சாய்ஸ் இல்ல. அவளை எப்படியாவது இங்க இருந்து துரத்தியே ஆகணும். அதான் செம்மையா ஒரு ஆப்பு வச்சிருக்கேன். டைம் வர ஆச்சு. நாளை கிழமை. சார் வாங்க சார், வாங்க சார். ஹலோ சார், நைஸ் டு மீட் யூ சார். வாங்க சார், உள்ள வாங்க சார். எஸ் சார், ப்ளீஸ் கம் இன் சார். வெல்கம் சார். தேங்க்யூ. வாங்க சார், உள்ள உட்காருங்க சார்.
ஹலோ சார் குட் மார்னிங் சார் ப்ளீஸ் கம் நைஸ் டு மீட் யூ. வாங்க சார். சார் வணக்கம் சார். வெல்கம் சார். தேங்க்யூ. வாங்க சார். ஹே விஜய், இன்னும் கொஞ்ச நேரத்துல மீட்டிங் ஆரம்பிக்க போகுது. ரேவதி தப்பு தப்பா பிரசன்டேஷன் பண்ண போறா. எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்க போறா. எம்டியும் கோவத்துல அவளை திட்டி தீக்க போறாரு. அவ வேலையும் வேணாம் ஒண்ணும் வேண்டான்னு கதறி அடிச்சிட்டு ஓட போறா. அவளை நினைச்சா கொஞ்சம் பாவமா தாண்டி இருக்கு. அவளை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி தான் ஆகணுமா? ஏய், என்னடி திடீர்னு கட்சி மாறுற? இல்லடி, செய்யாத தப்புக்கு அவளுக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணுமா? வேற வழியில அவளுக்கு பிரச்சனை கொடுத்து ஆபீஸை விட்டு துரத்தலாம்ல. அவ அழகா பிறந்ததே தப்புதான். அதுலயும் எம்டியவே அட்ராக்ட் பண்ற அளவுக்கு அழகா இருக்கிறது ரொம்ப தப்பு. அதனால அவளுக்கு இந்த தண்டனை தேவைதான். இதை விட்டு அவளை வேற எதை சொல்லியும் துரத்த முடியாது. வாங்க மேடம் வாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். பிரசன்டேஷன்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? கரெக்டாக பண்ணுறீங்களா? கரெக்டா பண்ணிடுவேன் சார். நோ ப்ராப்ளம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? கரெக்டாக பண்ணுறீங்களா? கரெக்டா பண்ணிடுவேன் சார். நோ ப்ராப்ளம் சார். ஓகே, மீட்டிங் ஆரம்பிச்சிடலாமா? வாங்க.